அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சமூக நீதி காக்கும் தமிழ்நாட்டையே தலை குனிய வைத்த கவினின் படுகொலை சம்பவத்திற்கு பின்னர் அரசியல் ரீதியான மோதல்களும் துளிர்விடத் தொடங்கிவிட்டன. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் மாற்று சாதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த ஒரே காரணத்திற்காக பட்ட பகலில் நடு ரோட்டிலேயே வெட்டி சாய்க்கப்பட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய இந்த படுகொலை வழக்கில் அந்த பெண்ணின் தம்பியான சுர்ஜித்தை போலீசார் கைது செய்தனர். கவினின் படுகொலையால் நிலை குலைந்த அவரது குடும்பத்தினர் சுர்ஜித்தின் தாயையும் தந்தையையும் கைது செய்ய வேண்டும் என்பதில் தீரமாய் இருந்து கோடி ரூபாயாயினும் நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என பெற்ற மகனின் உடலை கூட பெற மறுத்து போராட்டம் நடத்தினர். சுர்ஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்ட பிறகும் கூட பாளையங்கோட்டை ஆய்வாளர் காசி பாண்டியனையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என்ற அதிமுக்கியமான ஒரு கோரிக்கையோடு போராட்ட களத்தில் உறுதியாக இருந்த கவினின் பெற்றோர் திருமாவின் வருகைக்கு பின்னர் தான் உடலை பெற்றுக் கொள்ளும் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக MP கனிமொழி, அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரே நேரில் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடலை பெற மறுத்த பெற்றோர் திருமாவின் பேச்சுவார்த்தையால் மனமாற்றம் அடைந்தது எப்படி என அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களே புருவத்தை உயர்த்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். தேவேந்திர குல சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பத்தில் ஏற்பட்ட துயரில் திருமா பங்கெடுத்ததை அவ்வளவு எளிதில் கடந்துவிட முடியாது. அரசியலில் ஆதிதிராவிட மக்களுக்கான முகமாகவே திருமாவை பிற கட்சிகள் அங்கீகரிக்கும் நிலையில் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான தலைவராகவே திருமா தன்னை முன்னிறுத்திக் கொள்வதை இதன் மூலம் உறுதி செய்ய முடிகிறது. திருமாவளவன் மட்டுமல்ல, மகனை பறிகொடுத்த சந்திரசேகரனின் நம்பிக்கையாகவும் திருமா இருந்ததும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. திருமாவளவனுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாதி தலைவர்களின் இருப்பை பாதித்ததாகவே சொல்லப்படுகிறது. அதன் வெளிப்பாடாகவே திருமாவளவனை மறைமுகமாக சாடி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய அமைச்சர்களும் புரோக்கர்களும் கவினின் வீட்டில் முகாமிட்டு அவர்களது போராட்டத்தை நீர்த்து போகச் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். கவினின் குடும்பத்தினர் அன்னம் தண்ணீர் கூட இல்லாமல் 5 நாட்களாக போராடி வந்ததை குறிப்பிட்டுள்ள கிருஷ்ணசாமி, பழைய மற்றும் புது கட்ட பஞ்சாயத்து பேர் வழிகளும் பயன்படுத்தப்பட்டு கடந்த 4 நாட்களில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக சாடி உள்ளார். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்து 3 வருடங்கள் ஆகியும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என விசிக தலைவர் திருமாவை மறைமுகமாக காட்டமாக விமர்சித்துள்ள கிருஷ்ணசாமி, வேங்கை வயலில் அடிமைகளைப் போல செயல்பட்டுவிட்டு வீரத்தோடு போராடிய மக்களின் உறுதியை நிலைக்குலையச் செய்வதற்காகவா டெல்லியில் இருந்து ஓடோடி வந்தீர்கள் எனவும் வினவியிருக்கிறார். மலை போல நிலைக்குலையாமல் இருந்து வந்த கவினின் தந்தை சந்திரசேகரையும் நிலைக்குலைய வைத்து பிரேதத்தை வாங்கி கொடுத்து உங்களின் அரச விசுவாசத்தை அப்படியே முழுமையாக காட்டிவிட்டீர்கள் எனவும் தனது கண்டன அறிக்கையின் வாயிலாக திருமாவளவன் குறித்து மிகவும் காட்டமாக சாடியதோடு கவின் உடல் எரிக்கப்பட்டிருக்கலாம், நீதியை எரிக்க முடியுமா என்ற கேள்வியோடு நிறைவு செய்திருக்கிறார். என்னதான் ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருந்தாலும் கவினின் படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தியதும் அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரணாக நின்றதும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எந்த சாதியை வைத்து கவின் வெட்டி சாய்க்கப்பட்டாரோ அதே மரணத்தை வைத்து சாதி வளர்வதும் சாதி தலைவர்கள் சண்டையிட்டுக் கொள்வதும் வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. கவின் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சாதி வேறறுக்கப்பட வேண்டிய ஒன்று என உலகுக்கு உணர்த்தினாலும் கவின்களின் மரணம் கூட சிலருக்கு அரசியல் ஆதாயமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் ஜீரணிக்க முடியாத உண்மை. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.